ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 518. இதில் வேருக்கு ஊற்றிய நீரானது முழு மரமும் திருப்தி ஆகின்றது என கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் துர்வாச முனிவர் துரியோதனின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். முனிவருக்கு துரியோதனன் மிகுந்த உபச்சாரம் செய்து அவருடைய அன்பை பெற்றுவிட்டான். இப்பொழுது என்னுடைய பணிவிடைகளை அன்போடு ஏற்றுக்கொண்டீர்கள், அதுபோன்றே என்னுடைய மூத்த தமையனார் தருமரின் பணிவிடைகளையும் தாங்கள் ஏற்றால்தான் என் மனம் மகிழும் என முனிவரிடம் பணிவுடன் கூறினான் துரியோதனன். மேலும் அவன் கூறினான், எல்லோரும் உணவு அருந்தி திருப்தியுடன் இருக்கும் பொழுது தாங்கள் பாண்டவரின் விருந்தினராக செல்ல வேண்டும் என்பதையும் துரியோதனன் முனிவரிடம் கூற அவரும் அவ்வாறு செய்வதாக கூறி சென்றார். இப்போது பாண்டவர்கள் எல்லோரும் உணவு உண்ட பின்பு அச்சய பாத்திரத்தில் உணவு கிடைக்காது என்ற உண்மையை துரியோதனன் அறிந்து இருந்தான். எனவே அவ்வாறு கூறினான். துர்வாசரோ தமது சீடர்கள் உடன் சென்று பாண்டவர்கள் விருந்தாளி ஆகி அவர்களுக்கு உணவு வழங்காவிட்டால் துர்வாச முனிவர் பாண்டவர்களை சபித்து விடுவார் என்பது துரியோதனின் உள் நோக்கமாக இருந்தது. இப்பொழுது அவனுடைய வஞ்சக நாடகத்தை அவர் அறியவில்லை. அதன்படி துர்வாச முனிவரும் கானகத்தில் பாண்டவரின் விருந்தாளியாக சென்றார். எல்லோரும் நீராடிவிட்டு வருவதாக நதிக்கரைக்கு சென்று விட்டார்கள். முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திரௌபதியோ அச்சய பாத்திரத்தில் இனி உணவு பெற முடியாதே, ஓ கிருஷ்ணா என்ன செய்வேன் என பகவான் கிருஷ்ணரை சரண் அடைந்து தியானித்தாள். அங்கு தோன்றிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அச்சய பாத்திரத்தில் ஒட்டியிருந்த ஒரு பருக்கை அன்னத்தை உண்டார். அவர் அவ்வாறு உண்டதும் நீராடி கொண்டு இருந்த துர்வாச முனிவரும் அவருடைய சீடர்களும் பெரிய விருந்தை உண்டது போல வயிறு நிரம்ப பெற்று விட்டார்கள். பின்பு பாண்டவர்கள் இடம் விடைபெற்று கொண்டு சென்றும் விட்டார்கள். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்